நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? 4 மணிக்கெல்லாம் நான் எந்திரிப்பேன் சார். உங்களை 4 மணிக்கு எழுந்திருக்க சொன்னது யாரு? என்னுடைய மாமியார். ஓகே, அப்ப எப்படி இருந்துச்சு? கஷ்டமா இருந்தாலும் இல்ல, நான் கேட்கறது என்னன்னா, நீங்க உங்க வீட்டுல எத்தனை மணிக்கு எந்திரிச்சிட்டு இருந்தீங்க? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. எங்க வீட்டுல அது பரவாயில்ல 5 சொல்லுங்க. மணி. 5 மணிலாம் இல்ல, சும்மா சொல்லுங்க, எனக்கு தெரியும். எழுப்புனாதான் எந்திரிப்பேன் இல்லையா? எழுப்புனா எந்திரிக்கிற ஆளு உங்களை 4 மணிக்கு எந்திரி அப்படியே கோலம் போடு. ரொம்ப கஷ்டமா இருந்தது. இருக்கட்டுங்க. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, நான் எழுப்பாமையே நீயே வந்து 6 மணிக்கு எழுந்திருச்சுக்கோ. நீங்க ஒரு 2 hours எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ வரைக்குமே எனக்கு நான் அந்த 4 மணிக்கு முழிப்பு வந்துருது. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தூங்குறீங்க? 4 மணி நேரம் தான் தூங்குறீங்க. உங்க மாமியார் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. ஒன்னு புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க 4 மணிக்கு எந்திரிச்சீங்கல்ல, அது பக்தி கிடையாது, பயத்துல எழுந்திருச்சேன். ஆமா. ஆனா இவங்களை சீக்கிரம் எந்திரிக்க சொல்ற நீங்க, காலையில எந்திரி, வீட்டு வேலைகளை பாரு, வாக்கிங் போ அப்படி சொன்னா புரியுது. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. ஆனா பக்தியான மருமகளா இருந்தா நீ 6 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும் அப்படின்னு எப்படி கேட்க முடியும்? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா? இப்போ மாமியாக்களை நாங்கள் அந்த காலத்தில் பயந்தோம். இந்த கால பொண்ணுங்க பயப்படுறது இல்லை. அப்போ நாங்கள் சாமியை சொல்லி நாங்கள் எழுப்புறோம். நீங்க எதிர்பார்க்கிறது பக்தி இல்ல, மாமியார் பக்தி. எனக்கு எது ஃப்ரீ டைமோ அதுதான் வந்து எனக்கான நல்ல நேரம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பாஷையில. அப்படி இருக்கும்போது நான் நான்வெஜ் வந்து நைட் எனக்கு இப்போ எடுத்து சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அது வெள்ளிக்கிழமையா சனிக்கிழமையான்றதே எனக்கு தெரியாது, எடுத்து சாப்பிட்டுருவேன். ஆனா அதுக்கு ஒரு டென்ஷன் ஆறுது வந்து அவ்வளோ தேவையில்லை. ஒரு நேரம் சாப்பிட்டேன், இதுக்கு பெரிய அலட்டிக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட. என்னமாடா நீ? புரிஞ்சுக்கிட்டேன் நான். சரி, அவ சொல்றதை நான் புரிஞ்சுக்கிட்டதுனால இப்போ நான் விட்டுட்டேன் நான். இல்ல சார், இடையில எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் கூட ஆகல, ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்க. அவங்க உடனே எனக்கு ஃபோன் பண்ணி, என்னம்மா என்ன ஆச்சு, இதுக்கு தாம்மா சொல்றேன், வெள்ளிக்கிழமை ஒரு விளக்கேத்துமா அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம் சார். அது அப்படியே காலங்காலமா அப்படியே தானே வச்சுட்டோம்ல சார் நம்ம. அவட சனியம் பிடிச்சவரே. இப்போ அக்கறையில சொல்றவங்க என்ன சொல்லணும்னா, கவனமா போயிருக்கலாம்லமா, மெதுவா போயிருக்கலாம்ல, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி இருக்கலாம்ல, ஏன் அவ்வளவு ஸ்பீடா போற, இதெல்லாம் வந்து நமக்கு அக்கறையில வரக்கூடிய வார்த்தைகளா இருக்கு. சபாஷ், சரியான பொண்ணு. நீ விளக்கேத்தல, நான் தான் சொல்றேன்ல வெள்ளி செவ்வாய் விளக்கேத்துன்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப வெள்ளி செவ்வாய் விளக்கேத்தி நான் ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு வந்து ஏதோ ஒன்று ஆயிருந்தாலும் வெள்ளி செவ்வாய் விளக்கேத்திட்டேன், இப்ப எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இதுக்கு என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவாங்க? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. அது நடக்க வேண்டிய விதி இருந்தால் நடந்துதான் சார் ஆகும். அது ஒன்றும் பண்ண முடியாது சார். அது விதி கணக்குல வந்துருமா? என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சண்டே மாஸ்க்கு வர சொல்லுவாங்க சார். சரி, ஓகே, நம்மளும் போலான்னு கிளம்புவோம். 8 மணிக்கு மாஸ்னா 7:30க்கே ஆரம்பிச்சிருவாங்க சார். கிளம்பு 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 கிளம்பு, ஒரு 5 நிமிஷம் லேட்டா போலாமே, முடியாது, ஸ்டார்டிங்ல இருந்தே அங்கதான் இருக்கணும், கிளம்பு கிளம்புவாங்க சார். அந்த வாயை போட்டு மண்ணில் வச்சு தேய்ச்சு. மாசுக்கு வந்து ஆரம்பத்துல இருந்து போய் பார்த்தாதான் நம்ம முழுமையா அடைஞ்ச மாதிரி இருக்கும். நான் வந்து சரி அவங்க கூப்பிடுறாங்களேன்றதுக்காக போறேன், அப்பயும் என் கூட ஸ்டார்டிங்ல இருந்து வான்றாங்க. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? அப்படியே இருந்தாலும் பாதியில அப்படி வந்துட்டாங்கன்னா பாதியில கிளம்பி வந்துருவாங்க. என்ன கொடுமை சரவணன். பாதியிலயும் வரக்கூடாது. இவ்வளவு போராட்டத்துக்கு நடுவுல உங்க வீட்டுக்காரர் எங்க இருப்பாரு? அவர் கிரிக்கெட் விளையாட பேட் எடுத்துட்டு போயிடுவாரு. கல்யாணம் பண்ணி வர்றதுக்கு முன்னாடி அவன் சர்ச்சிலே தான் இருப்பான். நடுவுல கட்டு போயிட்டானா கல்யாணம் பண்ண உடனேயும்? தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஆமாவா? பொண்டாட்டி சர்ச்சுக்கு போறப்ப கூட சர்ச்சுக்கு போகாம கிரிக்கெட்டுக்கு போறானே. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. நான் வச்சுன்னு இருந்த வரைக்கும் சர்ச்சுக்கு வந்துன்னு இருந்தா ஃபுல்லா எல்லா இதுலயுமே பங்கெடுத்துக்குவான். உங்க பையன் எங்க இருக்காப்ல இப்ப? இங்கதான். எவன்டா அது? திருமணத்துக்கு பிறகு சர்ச்சுக்கு போறது இல்ல. அது மேல அந்த பக்தி குறைஞ்சிருச்சு, நான் அதனால விட்டுட்டேன். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? இருப்பாங்களா முன்னால, ஏன்டா சர்ச்சுக்கு வந்த பையன் இப்ப வராம இல்ல, அது இருக்கானே? ஏன் தனிப்பட்ட விருப்பம் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டீங்க. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அப்படி எப்படி விட முடியும்? நீங்க விட முடியாதுன்னா இவரை தானமா அடிச்சு இழுத்துட்டு போகணும். மனைவி கேட்டாலுமே நீ போறனா நீ போ, என்ன இழுக்காத, எனக்கு விருப்பம் இருந்தா நான் வந்து. அவ்வளவுதானே. நீ வா,
நான் என்ன சொல்றேன், நீ வந்தனே அவன் வருவான். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? என்னால கூட்டிட்டு போக முடியாது, நீ செய்யன்றேன். அது எப்படி உங்களாலே முடியல? இத்தனை வருஷம் பெத்து வளர்த்து ஆளாக்கி இருக்கீங்க. நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். உங்களாலே முடியல. பத்தாவதுக்கு நீங்க ரொம்ப பக்தியான ஆளு, சர்ச்சுக்கு போகணுங்கிற ஆளு. அதனாலதான் நான் அவளை திட்டுறேன். நீ பக்தியா இருந்தனே அவன் வருவான் இல்ல. என்ன பங்கு இதெல்லாம்? நாங்கப்பா அதெல்லாம். நீங்க அவங்க வளர்த்த புள்ள, உங்க தனிப்பட்ட விருப்பம் நீங்க போக முடியாதுன்னு சொல்லிவிட்டீங்க. என்னடி இது? சொல்லிவிட்டீங்க, அதுக்கு ஓகேன்ட்டாங்கல்ல. சரியா? நான் சொல்லல, ஓகே சொல்லல. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. அனைவரும் ஒருவருக்கொருவர் சமாதானமா இருக்கும். ரைட்டா? இப்போ உங்க தனிப்பட்ட விருப்பம் எப்படி கரெக்டோ, அப்ப அது மாதிரி அவங்க தனிப்பட்ட விருப்பம் கரெக்ட் தானே உங்க ஒத்துக்கணும். நியாயமான பேச்சுப்பா. ஸ்டில் நான் என்ன சொல்றேன்னா, அது நீங்க ரெண்டு பேரும் டீல் பண்ணிக்கோங்க. என்ன உள்ள கொண்டு வராதீங்க. நீ செம எஸ்கேப்டா நீ. நக்கல்யா அவனுக்கு. அவளால கண்டிப்பா முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை வர வையே. வாய்ப்பே இல்ல சார். எனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். 30 வருஷமா வாழ்த்த அவங்களாலே கூட்டு போக முடியாதுப்பா. 5 வருஷம் வந்த நான் எப்படி சார் கூட்டு போக முடியும்? இப்ப அவர் சர்ச்சுக்கு வர்றது போறதுங்கிறது அவங்க ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. ஆமா. அதுல நீங்க தலையிட முடியுமா? முடியாது. அப்ப அதை சொல்லிருங்க. நான் சர்ச்சுக்கு வரல. இல்ல நீங்க சர்ச்சுக்கு வரதுல எப்படியா இருக்காங்க? நான் அது கேட்கல. நீங்க 2 பேர் பேசிக்கோங்க, என்ன குறுக்க இழுக்காதீங்க. அப்படியா? அப்படித்தான். நான் என்ன சொல்றேன்னா, 10 வாரம் நீ வந்தனா 11வது வாரம் அவனை நீட்டுன்னு வருவேன். நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. என்னோட உரிமை. இப்போ போகணும் போக வேண்டாம்னு முடிவு எடுக்கிறது என் உரிமை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே. அது மாதிரி உங்கள் மனைவி அவங்க உரிமை எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாமே. நீங்கள் சிம்பிளாக அவங்கள்ட்ட கோத்து விட்டீங்க. இப்போ என்னன்னா தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. உரிமையை கட் பண்ணல. அவங்க வந்து என் மருமகளை நான் கூட்டு போறேன்ற உரிமையில கேக்குறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டேன். உனக்கு வந்து நான் வந்து போக விரும்பலன்னு சொல்லி நீங்க என்கிட்ட அப்ரோச் பண்ணி நீ போய் உங்க அம்மாட்ட சொல்லுன்னு சொன்னா அவளுக்கு விருப்பம் இல்லன்றதை சொல்லு. ஆச்சரியமா இருக்குங்கண்ணா. எனக்கு ஆச்சரியம்னா நீங்க 2 பேரும் வந்து பேசிக்க போறீங்க. இவன் ஏன் இந்த மாதிரி ஆனான்றது இப்ப எனக்கு ரொம்ப வருத்தமாவே இருக்கு. 4 மணிக்கு எந்திரிச்சது பூரா வேஸ்ட். ட்ரிப்பு நம்ம எதுக்கு போவோம்? எல்லாரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் தானே போவோம். அவங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷனே என்னன்னா எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. என்னன்னா ஒரு கோயிலாச்சு போட்டிருக்கீனா வருவேன், இல்லைன்னா வரல. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. வருஷத்துல ஒரு தரம் டூர் போறோம். வருஷத்துல போற ஒரு தடவைல கூட உங்களுக்கு கோயிலுக்கு ஏன் போகணும்? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. நீங்க தான் டெய்லி போறீங்கல்ல, வாரம் கிழமை நாள் டெய்லியும். சபாஷ், சரியான பொண்ணு. 4 நாள் டூர் போனா 1/2 நாள் கோயிலுக்கு ஒதுக்கலன்னா நம்ம கலாச்சாரத்துக்கு என்ன மதிப்பு? நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. சார் கலாச்சாரம் எங்க சார் டூர்ல வருது? முடியல. நான் சொல்றது 4 நாள் உங்களோட ஸ்பெண்ட் பண்றோம்ல, எங்க வேலையெல்லாம் விட்டுட்டு நாங்க உங்களோட வரோம்ல, எங்களுக்காக 1/2 நாள் ஒதுக்க மாட்டீங்களா அப்பா அம்மாக்காக? நீங்களா யாருடா? எங்களுக்கும் வேலை இருக்கு, எங்க வீட்டுக்காருக்கும் வேலை இருக்கு. இவங்களுக்காவது நினைச்ச நேரத்துல உட்காந்து வேலை செய்யலாம், வேலை முடிஞ்சதா தூங்கலாம். எங்க வீட்டுக்காரோட வேலைக்கு அவருக்கு தூங்கறதுக்கு கூட நேரம் இல்ல. நாங்க உங்களுக்காக வரோம்ல. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களா? நான் சொல்றது அவங்க 2 பேரும் கோயில் ட்ரிப்பும் போறாங்களே தனியா. இப்ப நீ என்ன பண்ண போற? நாங்க அடிக்கடி அப்புறம் ஏன் இதுக்கு வரலாமே? கோயில் இல்ல. நாங்க போறது யாருக்காக போறோம்? குடும்பத்துக்காக போறோம். உங்களை ஏன் கூப்பிடுறோம்? நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு முன்மாதிரியா இருங்க. ஒன்னு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். பக்தி நீங்க சொல்றீங்களா, அது ஆன்மீகம் சொல்றீங்களா? இதுதான் இல்லம்மா. என்னன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஆன்மீகம், பக்தி இதுல எல்லாம் இருக்கிறப்ப ரொம்ப நிதானமா அமைதியா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? நாங்க சாப்பிடுறோம்னா அது எங்களுக்காக சாப்பிடுறோம். உங்களை கோயிலுக்கு கூப்பிட்டு போறேன்னா அங்க இருக்கிற சித்தர்கள் காலடி. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. அவங்கள டூர் கூட்டு போகாத, இல்லாட்டி கோயிலுக்கு போய் சாம்பார் அப்ப எனக்கு 1/2 நாள் ஒதுக்கு தர்ஷினி போதும். ஆனா ரொம்ப கஷ்டம்பா, ரொம்ப கஷ்டம். ஃப்ரைடே நைட் 11 o'clock சார் நான்வெஜ் வாங்கிட்டு வருவார். அவர் அவங்க பிள்ளைதான் வாங்கிட்டு வருவாங்க. அதை நான் மட்டும் சாப்பிடக்கூடாது சார். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. எனக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன் சார் வீட்டில். அது கேட்பேன் நான் கூட செவ்வாய் வெள்ளி சாப்பிடாதுதான். வீட்டில் பொம்பளைங்க சாப்பிட்டா அது நல்லது, சாப்பிடாம இரு.
எவ்வளோ நாள் இருக்கு சாப்பிடலாமே? இல்ல இப்ப உங்க பையன் வந்து வாங்கிட்டு வராரு. ஆமாங்க சார். ஏன்னா வீக்கெண்ட் ஆரம்பிக்குதுங்கிறதுக்காண்டி இவர் வாங்கிட்டு வராரு. அவரை தடுத்துற வேண்டியதுதானே? முடியுமா? முடியாது. சொல்லியிருக்கேன் சார், அவங்க கிட்ட கூட சொல்லியிருக்கேன், அவங்க கேட்கறது இல்ல. இது என்னமா அது? அவரே கேட்க மாட்டேங்க. ஆனா ஒண்ணு தெளிவா இருக்கீங்கம்மா, நீங்க பையன்ட்ட சொல்லுவீங்க, அவன் கேட்க மாட்டான். அப்ப நான் மட்டும் நான் இழுத்தவாடா. பையன்ட்ட நீங்க நான்வெஜ் வாங்கிட்டு வரதான்னு சொல்ல முடியாது. இல்ல சார், இப்ப அவங்க லேடி சொல்லலாம் இல்ல சார். அவங்க ஏன் வேணான்னு சொல்ல போறாங்க? உங்களுக்கு நானும் சாப்பிட பிடிக்குதுல? சாப்பிடுவேன் பிடிக்குதுல? அவங்க பிடிக்கிறப்ப எப்படி வேணான்னு சொல்லுவாங்க? நீங்க நல்லவையா. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம் சாமி கும்பிட்டாலும் மன திருப்தியா சாமி கும்பிடணும், விளக்கேத்தி. அப்போஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். அவ்வளவுதான் சார். அவங்க வந்து சாலிடா 3 hours உட்காருவாங்க. நிம்மதியா நின்று கடவுளை நினைச்சு அவங்க ஒரு நிமிஷம் வணங்கினாலே எனக்கு போதும், நான் எதுக்கு 3 மணி நேரம் இதை பண்ணணும் அப்படின்னு கேட்கறாங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். நான் 3 மணி நேரம் பண்ணதால தான் சார் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் நான். என் நிலைமைக்கு அவங்க வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏமா அவங்க நல்லா இருக்காங்களேம்மா, ஐடி பொண்ணு, நல்லா வேலை பார்க்குறாங்க, நிறைவான குடும்பம், தங்கமான மாமியா. என்னாலதான் நல்லா இருக்காங்க. நான் பூஜை பண்ணதான் சார் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நான் மனமுருகி ஒரு நிமிஷம் கடவுளை வேண்டேன், அதனாலதான் என் மாமியார் நல்லா இருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? ஒத்துப்பீங்கல்ல? ஒத்துக்கிட்டு போயிருங்க, நீ ஒரு நிமிஷம் கும்பிடுமா. அதுதான் சார், அதுதான் நானும் பண்றேன். எதுக்கு இவ்வளவு சண்டை போடணும்? ஒரு நிமிஷம் கும்பிட்டாலே கடவுள் கேட்பார்ல. பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. உங்க வந்த பிறகு இந்த பூஜை புனஸ்காரம் இவளுக்கு கரெக்டா தெரியலன்றதாலேயே என் பையனுக்கு நான் அழுவு போடுறதெல்லாம் நிப்பாட்டிட்டேன் சார். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. ரொம்ப தெளிவா இருக்கீங்க. எல்லாமே மருமகளால தான். இப்ப பாருங்களேன், அவங்க நினைச்சா செய்யலாம் சார், அவங்க நினைச்சா மாத்தலாம். ஐயோ ஐயோ. வரட்டா.